ஆன்ம நேயர்களுக்கு வணக்கம். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தள்ளியராதலும் வேறு. வள்ளுவ மகரிஷியின் பாடல்கள் உலகத்தை உய்விக்க வல்லவை. அந்த பகவானுடைய, அதாவது திருவள்ளுவருடைய வார்த்தைகள் மனசை அப்படியே பக்குவப்படுத்தக்கூடிய வலிமை வாய்ந்தவை, மனசை அப்படியே வருடக்கூடியவை, மனத்தை என்ன ஹீலிங்னா, அதாவது மனத்தை அமைதிப்படுத்தக்கூடியது அவருடைய வார்த்தைகள். இன்றைக்கி இப்போ திடீர்னு யோசனை பண்ணியிருந்தேன், இருவேறு உலகத்து இயற்கை. இந்த உலகம் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று அறிவுள்ளவன், அறிவில்லாதவன், செல்வம் உள்ளவன், செல்வம் இல்லாதவன். இப்படி எல்லாத்துலேயுமே ரெண்டு, இன்பம் துன்பம், இப்படி தான் இருக்குது. ஆனால் மனிதனுடைய தன்மையை பார்க்கும்போது நல்ல அறிவாளியாக இருக்கான், அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறதில்ல, என்ன பணம் கூட கிடைக்கிறதில்ல. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறான், அவனுக்கு எல்லாமே கிடைக்கிறது. திருவேறு தள்ளியராதலும் வேறு. உனக்கு செல்வம் வேணுமா, செல்வம் புகழ் இதெல்லாம் வேணுமா, இல்லைன்னா தெளிந்த மனத்தோடு இருப்பது வேண்டுமா, நீயே தீர்மானம் பண்ணிக்க. செல்வம் வேணுங்கிறவன் அதுக்குண்டான முயற்சியில் பயங்கரமாக இறங்கணும், பாடுபடணும். எனக்கு செல்வந்தான் வேணும்னு தீர்மானம் பண்ணணும். கூடவே நல்ல புத்தியும் வளர்த்துண்டா நல்லது. வெறும் செல்வம் மட்டும் வேணும்னா செல்வத்தினால் ஏற்படக்கூடிய, புகழினால் ஏற்படக்கூடிய அவமானம் அதையும் பொறுத்து கொண்டு எனக்கு காசு போரும், எனக்கு புகழ் போரும்னு நினச்சா அது ஒரு வாழ்க்கை. ஒன்றுமே வேண்டாம்பா, எனக்கு அறிவு இருந்தால் போதும். அது எவன் அறிவை கேட்கின்றானோ அவன் ஞானத்தை அடைவான். ஞானம் ரொம்ப நல்லது. அவன் என்ன பண்ணணும், உலகத்தை உதாசீனப்படுத்தணும். இந்த உலகத்தை உதாசீனப்படுத்த கண்டுக்காமல் இருக்கு. நமக்கு சம்மந்தம் இல்லை. நீ ஒரு கர்வம் கூட படலாம், நான் படித்தவன், நான் ரொம்ப இதாக இருக்கேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கேன், என்னுடைய அறிவை அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நான் வளப்படுத்தி கொண்டே இருப்பேன். இறைவன் பேரறிவு வடிவனாக இருக்கிறான். அதனால் அந்த பேரறிவை அடைவதற்குண்டான முயற்சிகளில் நான் இறங்குவேன். கடைசி வரைக்கும் அறிவை வளர்த்துண்டே இரு. ஞானா தேவ கைவல்யம். விடுதலை என்பது அறிவினால் தான் வருகிறது. அதனால் விடுதலை உணர்வோடு வாழ விரும்புகின்றவன் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னை இந்த மாசுன்னு சொல்லக்கூடிய அந்த கும்பல்லேருந்து விலக்கி தான் உண்டு, தன் இறைவன் உண்டு, தன் அறிவு உண்டுன்னு வாழணும். அதை பயன்படுத்தினான் உலகத்துக்கு நல்லது, பயன்படுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை வாழணும். அதுதான் வாழ்வு, அதுதான் உயர்வு. அதுதான் வள்ளுவர் தெள்ளியராதல் அப்படிங்கிறார். தெளிந்து இருத்தல். அவனுக்கு எதுக்குமே மயக்கம் கிடையாது, எதை பற்றியும் அவன் யோசிக்கவே மாட்டான் அப்படின்னு என்பதுதான் கருத்து. நாம் தெள்ளியராக, தெளிந்தவர்களாக, மனம் தெளிந்தவராக வாழ்வது உயர் வாழ்வு. இன்னொன்று உலக வாழ்வு. உலக வாழ்வு அற்பமானது. இன்றைக்கி மரியாதை பண்ணுவான், நாளைக்கு மரியாதை பண்ண மாட்டான். இன்றைக்கி பேசுவான், நாளைக்கு பேச மாட்டான். இன்றைக்கி அவமானப்படுத்துவான், நாளைக்கு இது பண்ணுவான். ரெண்டு நேரத்துலையும் சமநோக்கோடு இரு. கண்டுக்காத உன் வேலையை மட்டும் நிற்பார். இதுதான் அறிவார்ந்தவன் செய்யக்கூடிய செயல். அந்த அறிவு தான் இறைவனிடம் இருக்கின்ற, இறைவன் காட்டுகின்ற, இறைவன் உணர்த்துகின்ற பேரறிவில் நம்மை கொண்டு செலுத்தும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.